அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிருச்சா? அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது. ஆமா அதுல விழுந்த பள்ளம். அம்மா பெரிய பள்ளம். டேய் மாப்பிள, துபாயில வேலை பார்த்தல, அனுபவம் எப்படி இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாள் கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்களை குண்டை போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல நான் இருக்கேன்ல, அத பாக்காம சுட்டான் பாரு. என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே ஜம்ப் பண்ணேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிருச்சா? அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது. ஆமா அதுல விழுந்த பள்ளம். உங்க பொண்ணு திட்டுற? கரெக்டா தொப்புளுக்கே வந்து அந்த குண்டு பாஞ்சிருச்சு. அதுல விழுந்த பள்ளம் தாங்க இந்த பள்ளம். பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குது. அதனால தாங்க இனிமேல் நான் ஈரானுக்கும் போகிறதில்ல, ஈராக்கும் போகிறதில்ல. படுத்துட்டு நல்லா தூங்குறது கொரட்டை விட்டுட்டு. இந்த ஈராக் சமாச்சாரத்தில் போய் மாட்டிக்கிட்டா அங்கங்கே குண்டை போட்டுறாங்க, வயிற்றுல அங்கங்கே காயம் ஏற்பட்டுருதுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை பாருங்கள். அந்த குண்டு விழுந்த அடி அதில் ஏற்பட்ட பள்ளம் தான் இந்த பெரிய கைபர் போலான் கணவாய் மாதிரி. எவ்வளோ சரி யாரும் ஈராக்கு போகாதீங்க, ஓகேங்களா?